ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. ஸோ இப்போ இன்ஸ்டாகிராமில் புதுசாக வந்திருக்க அப்டேட்டில் புதுசாக ஒரு ஃபீச்சர் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இன்ஸ்டாகிராம் நோட்ஸ் அப்படின்ற ஒரு ஃபீச்சர் ஒன்று. ஸோ ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர் ஒன்று. இந்த இன்ஸ்டாகிராம் நோட்ஸ் அப்படின்ற ஃபீச்சர் வந்து உங்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராம் ஆப்பில் வந்து ஷோ ஆக மாட்டேங்குதா, இல்லாட்டி ஒர்க் ஆக மாட்டேங்குதா, எப்படி இதை வந்து ஷோ பண்ணுறது, நம்மளுமே நம்ம இன்ஸ்டாகிராம் ஆப்பில் வந்து இந்த இன்ஸ்டாகிராம் நோட்ஸை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துருப்பீங்களா இருந்தால் நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. நீ கொடுக்குற லைக்கும் சப்ஸ்கிரைப் தான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கான ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து புதுசாக வந்திருக்க இன்ஸ்டாகிராம் நோட்ஸ் அப்படின்ற அந்த ஃபீச்சர் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் சர்ச் பாரில் இன்ஸ்டாகிராம் அப்படின்றத சர்ச் பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராம் ஆப் அந்த இடத்துல ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணோடனே அப்டேட் அப்படின்றது காட்டுமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம அப்டேட் பண்ணுவோம் இருந்தால் மட்டும்தான் இன்ஸ்டாகிராமில் புதுசாக வந்திருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். அதோட நம்ம அப்டேட் பண்ணுவோமா இருந்தால் மட்டும்தான் அந்த இன்ஸ்டாகிராம் நோட்ஸ் அப்படின்ற ஃபீச்சரையுமே நம்மளால் யூஸ் பண்ண முடியும். அதனால் நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு திரும்ப இன்ஸ்டாகிராம் ஆப் ஓப்பன் பண்ணி அந்த இன்ஸ்டாகிராம் நோட்ஸ் அப்படின்ற அந்த ஃபீச்சரை வந்து உங்களால் யூஸ் பண்ண முடியுதா, ஒர்க் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ண அப்புறமும் ஷோ ஆகாட்டி நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, திரும்ப ஒரு 2 அப்டேட் சரி வர்ற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி அதையுமே அப்டேட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் வந்து உங்கள் மொபைலுக்கு வந்து அந்த அப்டேட் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிறதுக்கான சான்ஸும் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக அப்டேட் பண்ணிவிட்டு செக் பண்ணிங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த இன்ஸ்டாகிராம் நோட்ஸ் அப்படின்ற ஃபீச்சர் வந்து உங்களால் யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு அதில் ஆப்ஸ் இல்லாட்டி ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதையுமே ஓப்பன் பண்ணுங்கள். ஆப் மேனேஜ்மெண்ட் லோட் ஆகின பிறகு இதில் சர்ச் பாரில் நீங்கள் என்ன ட்ரை பண்ணணும்னா இன்ஸ்டாகிராம் அப்படி இதை ட்ரை பண்ணி இன்ஸ்டாகிராம் ஆப்பை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணோடனே இந்த இடத்துல ஃபோஸ்டாப் அப்படின்றத கொடுத்து ஃபோஸ்டாப் வந்து பண்ணிடுங்க. அடுத்து இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்றத கொடுத்து கிளியர் டேட்டா அப்படின்றதையுமே கொடுத்து டிலீட் பண்ணி கிளியர் டேட்டாவும் பண்ணிடுங்க. அப்படி பண்ணும்போது இன்ஸ்டாகிராமோட எல்லா டேட்டாவுமே கிளியர் ஆகும். அதுக்கப்புறமா நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஆப்பை ஓப்பன் பண்ணி உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து லொக் ஆகி கொள்ளுங்க. அப்படி லொக் ஆகின அப்புறமா வந்து நீங்கள் இந்த நோட்ஸ் அப்படின்ற ஃபீச்சர் வந்து ஒர்க் ஆகுதா ஷோ ஆகுதா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். அப்போயுமே ஷோ ஆகாட்டி நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஆப்பை வந்து ஒருக்கா அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு திரும்ப வந்து ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி அந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு ஒருக்கா செக் பண்ணி பாருங்கள். அப்படியே பண்ணும் போதுமே வந்து அந்த புதுசாக வந்திருக்க அந்த ஃபீச்சர், அந்த நோட்ஸ் அப்படின்ற ஃபீச்சரை வந்து நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் எந்தாவது ஒரு ஸ்டெப் மூலமாக கண்டிப்பாக இன்ஸ்டாகிராமில் நோட்ஸ் அப்படின்ற ஃபீச்சர் வந்து ஒர்க் ஆகாத ஷோ ஆகாத இஷ்யூ வந்து உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ அது என்ன ஸ்டெப் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. Thank you.